அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஹோட்டல் வந்தாச்சு. காப்பி மட்டும் இல்லை, டிஃபனும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா இவன் இன்னும் எவ்வளோ தூரம் நடத்தி இழுத்துட்டு போவான்னு தெரியலையே. என்னது, மனசுக்குள்ளேயே நம்மளை திட்டுறா போல இருக்கு. திட்டட்டும். ஆஹா, என்னது, எதிர் டேபிளில் இன்ஸ்பெக்டர் வந்து உக்காடுறாரு. அடடே, போலீஸு. பேசாமல் இவனை மாட்டி விட்ருவோமா? ரிமோட்டை காட்டுறானே, ஒருவேளை அழுத்திட்டா? வேண்டாம் வேண்டாம். ஹலோ இன்ஸ்பெக்டர் விஜய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை இந்த ஹோட்டலில் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது? எல்லாருமே ஹோட்டலில் தானே சாப்பிடுவாங்க. அதான் நானும் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஓகே சார், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னது, திடீர்னு இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு போகிறாரு. போகட்டும், நமக்கு கொஞ்சம் பயமாவது இல்லாமல் இருக்கும். சீக்கிரம் ஆர்டர் பண்ணு, பசிக்குது. இங்கே பாரு ஃபேட் பேபி, ஒரு வடை, 2 இட்லி தான் ஆர்டர் பண்ணுவேன். ஓகேவா? அது எனக்கு எந்த மூளைக்கு? ஈசானி மூளைக்கு. அவ்வளோதான், என்னால் முடியும். வேண்டான்னு சொன்னால் அதையும் கேன்சல் பண்ணிவிடுவான். சரி, ஆர்டர் பண்ணு. A few moments later. அப்படா, இட்லியும் வடையும் வந்துருச்சு. ஆஹா, என்னது, வச்சதுமே தட்டு காலி ஆயிடுச்சு. ஆஹா, கொலப்பசியில் இருந்த நேரத்தில் நாம் கடத்தியிருக்கோம் ஐயா. காஃபி சொல்லு. சொல்லியாச்சு, காஃபியும் வந்தாச்சு. ஏய் பேபிம்மா, என்ன நீ மட்டும் எடுக்கிற? ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், புரியுதா? கடவுளே, இப்போவே இப்படி இருக்கானே, போக போக நம்மளை பட்னி போட்டே கொண்டுடுவான் போல இருக்கே. என்ன பேபிம்மா, காப்பியை அப்படி எட்டி பார்க்குற? காஃபி கண்ணுக்கு தெரியல, அதான் எட்டி பார்த்தேன். பார்த்து பேபிம்மா, உள்ளே உளுந்துட போகிற. Later. என்னது, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்க. இந்த இடம்தான் உனக்கு சேஃப்டி. என்ன மறைக்கிற? எவ்வளவு சீக்கிரமாக நான் கேட்குற பணம் என் கைக்கு வருதோ அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு விடுதலை. என் காரையே கடத்தி அதில் என்னையவே அடைச்சி வச்சு டீல் பேச போறியா? அறிவு கட்டவனே, இதுக்குன்னு வேற ஒரு காரையாக கடத்திட்டு வர முடியும்? 24 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்கு மேலே போனால் நான் கேட்குற அமௌண்ட்டுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு தரணும், புரியுதா? என்னது வட்டியா? அசலே உனக்கு அதிகம், இதில் அதுக்கு வட்டி வேற தரணுமா? ரொம்ப பேசாமல் உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சீக்கிரம் சொல்லு. என்ன அது, ரேஷன் கார்டில் பேர் போடுற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க லிஸ்ட்டை கேட்குறான் இவன். நாம் நம்ம பொண்ணை பற்றி சொல்லக்கூடாது, சொன்னால் ஆபத்தாயிடும். என்ன, மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறியா? இல்லை, அப்போ சீக்கிரம் சொல்லு. வீட்டில் என் மனைவி மட்டும்தான் இருக்கா. உனக்கு குழந்தையெல்லாம் கிடையாதா? கிடையவே கிடையாது. வாரிசே இல்லாமல் சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? அது என்னோட இஷ்டம். அம்மா, நீ எவ்வளோ பணம் கேட்க போகிற? என்ன, தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்கிறேன். அப்பாடா, இப்போவாது வாயை திறந்து டிஃபன்னு சொன்னானே, அது வரைக்கும் சந்தோஷம்.